அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டாப் 5 மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மூவிஸோட லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சில படங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே மொக்கையாக இருக்கும் போல் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் பயங்கரமான ஒரு திரைக்கதையை வச்சு ரொம்பவுமே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் போட்டு பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். பரத் ரொம்ப நாளுக்கு அப்புறமேலு கம்பேக் மூவி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு படம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துருவோமா. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னாள் ரவுடி அதான் பரத். அவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மனைவி ஆப்ரேஷனுக்காக 15 லட்ச ரூபா தேவைப்படுது. இதே மாதிரி ஒரு திருநங்கையாக மாறின ஒரு மகன் அவனோட மருத்துவ செலவுக்காக வாங்கியிருந்த கடன் அடைக்கிறதுக்கு அபிராமி அவர்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வேறு கேஸ்ட்டாக இருக்கனால அவங்க அப்பா அந்த லவ் மேரேஜ் பிரிக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு 4 பேரோட வெவ்வேறு கதைக்களத்தை வச்சு ஃபைனலாக இந்த கதை எப்படி ஜாயின் ஆகுது அப்படிங்கிறத திரைக்கதையில் மிரட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே சூப்பராகவும் நேர்த்தியாகவும் கொண்டு போயிருக்காங்க. பரத் கம்பேக் மூவின்னு சொன்னால இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அப்படி தான் ஃபீல் ஆகும். 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை வச்சு இப்படியெல்லாம் கொண்டு போக முடியுமா, அதுவும் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நானே பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆகிட்டேன். இந்த படம் பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாக போனாலும் சில இடத்துல லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலுமே இந்த திரைக்கதையை பார்க்கும்போது அந்த லேக்னஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் அபிராமி அவர்களோட நடிப்பும் ஒரு துப்புரவு பணியாளர் நடிச்சிருப்பாங்க. அவங்க வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ரீசெண்ட் டைமில் நிறைய மூவிஸில் இவங்களோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் ஆச்சு பார்த்தே ஆகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் சொர்க்கவாசல் தான் இருக்குது. சொர்க்கவாசல் படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருப்பீங்க. அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு டைம் ஆச்சு பார்த்துருங்க. இது ஏ ரேட்டட் மூவிஸ் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் U/A இருந்தால் தான் எல்லாருமே கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே இது ஏ ரேட்டிங் எது கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சரி, இதோட ஒன்லைன் ஸ்டோரியை பார்த்துருவோமா. சொர்க்கவாசல் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவான ஆர்ஜே பாலாஜி அவர் ஜெயிலில் அதாவது அவர் பண்ணாத கொலைக்கு ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமேலு ஒரு பெரிய ரவுடியை மீட் பண்ணுவார். அதனால் அந்த பெரிய ரவுடி கொலை பண்ணனால தான் இவர் ஜெயிலுக்கு வந்துட்டதா நினச்சி அவர்கிட்ட எப்படியாச்சும் பேச ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணுவார். ஆனால் அவர்கிட்ட பேச முடியாது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் பேஸ் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுடிகிட்ட போயிட்டு பேசிடுவார். உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் இருப்பார். அவர் எப்படி அந்த ரவுடிக்கு ஆப்போசிட்டாக மாறுறாரு, இல்லை ஆர்ஜே பாலாஜியை வச்சு எப்படி அந்த ரவுடியை இது பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுடியான நம்ம தலைவன் இறந்துருவாப்புல. அந்த இறத்து காரணம் யார் அப்படின்னு ரொம்பவுமே சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ஒரு நேர்த்தியாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபைனலாக கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமாக இருக்கும். இது பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே ஒரு டைம் ஆச்சும் பார்த்துருங்க. சரி, நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்க போகிற படம் சட்டம் என் கையில். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சதீஷ் அவர்கள் ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டைட்டில் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இது ஃபுல்லாமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சதீஷ் அவர்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பார். அவர் தெரியாதனமாக ஒருத்தர் ஆக்சிடெண்ட் பண்ணி சாவடிச்சிருவார். அதுக்கப்புறமேலு அவர் அந்த ஆக்சிடெண்ட் பண்ணதுக்கப்புறமேலே எடுத்து டிக்கியில் ஒளிச்சு வச்சு அவர் தப்பிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவுமே நேர்த்தியாகவும் ஒரு நேர்கோட்டிலையும் கொண்டு போயிருப்பாங்க. அது பார்க்குமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே ஒரு டைம் ஆச்சு பார்த்துருங்க. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஒரு நொடி. இந்த படத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா இந்த படம் அவ்வளோக்கெல்லாம் இருக்காது போல் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன். ஆனால் போக 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 உங்களுக்கு ஆர்வம் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நொடினால் பண்ணுற மிஸ்டேக் எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த படத்தை பற்றி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக ஒரு சென்சிபிளான மூவி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு மிரட்டியிருப்பாங்க திரைக்கதையில். நான் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபிலிம்னு சொல்லுவேன் ஒரு நொடி அப்படிங்கிறது.
தெரியாத முகங்கள், அதாவது பாஸ்கர் அவர்களை மட்டும் வச்சு ஒரு கதையை வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. திரைக்கதை அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்பவுமே ஷாக் ஆயிரும். சரி, இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. எல்லாருமே ஒரு டைம் வச்சு இந்த படத்தை பார்த்துருங்க. ரொம்பவுமே சூப்பராகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நந்திவர்மன். இதை கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பல்லவ மன்னர்களை பற்றி பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஒன்லைன் எடுத்து தான் இந்த ஸ்டோரி வந்து பண்ணியிருக்காங்க. பல்லவ மன்னர் காலத்தில் வந்து நந்திவர்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கோயிலில் இருக்க செல்வத்தை கொள்ளையடிக்க வர கொள்ளை கூட்டங்களிலிருந்து காப்பாற்றுவார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நந்திவர்மன் கேரக்டரில் யார் வர்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வராரு. இவர் தெரியாத முகமாக இருந்தாலும் இவரோட ஆக்டிங்கில் வந்து பயங்கரமாக மிரட்டி இருக்காருன்னு தான் சொல்லுவேன். கோயிலில் சிலைகள் வந்து காணாமல் போயிட்டே இருக்கும். அதுவும் பழங்கால கோயிலில் தான் அதிக சிலைகள் வந்து காணாமல் போய்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் பேஸ் பண்ணி பயங்கரமாக ஒரு திரைக்கதையில் மிரட்டியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து அந்த சிலைகளை கடத்தினது யார், அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. படத்தில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அகழ்வாராய்ச்சிக்காக அந்த கோயிலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறமேலே எப்படி சிலையெல்லாம் காணாமல் போகுது அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். அப்படியே எல்லாருமே பயங்கரமாக ஒரு விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்க கட்டத்தில் இவராடா இந்த வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆயிரும். ஏன் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்பவுமே நல்ல விதமாக காட்டியிருப்பாங்க. பார்த்த உடனே நானே ஷாக் ஆகிட்டேன். அடா பாவிகளா, நீயாடா இந்த களவாணித்தனத்தை பண்ணது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மறைமுகமாக வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மறக்காமல் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் பார்த்துருங்க. இந்த படத்தை எங்கே பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓடிடி ஃப்ளப்பான இது அமேசான் ப்ரைம் அந்த இதில் தான் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே, இதில் பிடிச்ச படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.